ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். பாருங்க, ரூபாய் 15,625 9 மாதங்களுக்கு 16% ஆண்டு வட்டி வீதத்தில் முதலீடு செய்தால் வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை சேர்க்கப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ காலாண்டுக்குன்னு வந்தாவே என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அதை 4ஆல் வந்துட்டு டிவைட் பண்ணணும். ஏன்னா காலாண்டு அப்படிங்கிறது 3 மாதத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு கால்குலேட் பண்ணுறது. ஸோ இயருக்கு 4 டைம்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல் வந்து டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 4% வந்து கிடைக்கும். சரிங்களா? அடுத்து என்ன காலம், அதாவது என்ன இயர் கொடுத்துருக்காங்களோ அதை வந்துட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே வந்துட்டு 9 மாதங்கள் கொடுத்துருக்கனால இதை ஃபஸ்ட்டு நம்ம இயராக வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 9/12 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 3/4 வந்து கிடைக்கும். சரிங்களா? 3/4 ஆண்டுகள் வந்து கிடைக்கும். ஸோ இந்த 3/4 ஆண்டுகளை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ 4 கேன்சல் ஆகி 3 இயர்ஸ் வந்து கிடைக்கும். வட்டி வந்து 3 வருஷத்துக்கு வந்து பார்க்கணும். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட் இயருக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ மட்டும் வரும், செகண்ட் இயருக்கு 2 வேல்யூ, தேர்ட் இயருக்கு 3 வேல்யூ வந்து வரும். சரிங்களா? இப்போது அசல் வந்து எவ்வளோ? 15,625. இதுக்கு நம்ம 4% வந்து பார்க்கணும். 1% அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா இதான் வந்து 1%. ஸோ 156.25. நமக்கு தேவை 4%. அதனால் இந்த 156.25 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு வந்துட்டு 4% வந்து கிடச்சிரும். இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து 625 வந்து கிடைக்கும். சரிங்களா? செகண்ட் இயரில் இந்த 625 வந்து ஃபஸ்ட்டு வேல்யூவாக வந்து போட்டுக்கணும். இது வந்து வருஷம் அசலுக்கு வர வேண்டிய வட்டி. சரிங்களா? தேர்ட் இயருக்கும் ஃபஸ்ட்டு வேல்யூ 625 தான். செகண்ட் இயர் பொறுத்தளவு 2 வேல்யூ வரும்னு சொல்லியிருக்கேன்னா இந்த 2வது வேல்யூ வந்துட்டு ஃபஸ்ட் இயரில் வந்துச்சு இல்லையா வட்டி, இதுக்கு 4% வந்து பார்க்கணும். 1% அப்படிங்கிறது 6.25. சரிங்களா? இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு வந்துட்டு 25 வந்து கிடைக்கும். இது வந்து 1 அப்படின்னா கீழே வர்ற வேல்யூ 2. இது அப்படியே வந்து டபுள் ஆகும். எப்படின்னா இந்த 625க்கு ஒரு 25. சரிங்களா? செகண்ட் இயரில் ஒரு 625 இருக்கா, அதுக்கு ஒரு 25. ஸோ டோட்டலாக 50. அதான் இது வந்து 1 அப்படின்னா இந்த வேல்யூ 1 அப்படின்னா இது வந்து 2. சரிங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் இயர் பொறுத்தளவு 3 வேல்யூ வந்து வரும். இந்த வேல்யூ பார்த்தாச்சு, இதுவும் பார்த்தாச்சு. இப்போ இந்த வேல்யூ இது வந்துட்டு இந்த 25க்கு 4% வந்து பார்க்கணும். 1% அப்படிங்கிறது 0.25. இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு வந்துட்டு 1 வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போது எல்லா வேல்யூவையும் கூட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு வர்ற ஆன்சர் 1951. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு என்னென்னா 1951. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர்.